வணக்கம் மக்களே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அதிரியான ஒரு அறிவிப்பை பேசியிருக்காரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றுப்பயணம் டிஎம்கே பார்த்து சொல்லியிருக்காரு. எங்க கூட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து இணைய போகுது, பொறுத்திருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. ஸோ பயங்கரமாக வந்து எதிர்பார்க்கப்படுது. இவர் எந்த கட்சியை சொன்னார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது டிவிக்கேவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நாம் தமிழர் கட்சியா, இல்லை வந்து தேமுதிக, இல்லை பாமகவா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்டாக எதிர்பார்க்குறது பிரம்மாண்ட கட்சி அப்படிங்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களான ரீசெண்டாக கொடுத்த பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்ன அறிவிப்பு தளபதி தலைவர் அவர்களோட கூட்டணி தலைமையில் தான் வந்து கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால வந்து இது வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னுமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதனால தான் வந்து தளபதி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், கூட்டணி கட்சியோட தான் போட்டியிடணும் அப்படிங்கிறதுல. ஸோ ஆனால் அவர் தலைமையில் தான் வந்து கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இவர் வந்து இன்றைக்கி இப்படி சொன்னதுக்கு எதிர்பார்க்கும்போது டிவிக்கு ஏடிஎம்கே கூட்டணி அமையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அரசியலில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மதுரை மாநாடு அப்போ தளபதியோட மவுஸ் வந்து இன்னுமே கூடும். ஸோ அப்போ வந்து எப்படி அமைய போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இல்லை தளபதியோட இந்த 2வது மதுரை மாநாட்டிலேயே வந்து வேறு ஏதாவது ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த மதுரை மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விக்கிரவாண்டியை தாண்டி இங்கே வந்து கூட்டம் அதிகம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தொண்டர்கள் அவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால வந்து இப்போ வந்து அரசியல் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேவோட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து பயங்கரமான திங்கிங்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ மதுரை மாநாடும் வந்து ஒரு முக்கியத்துவம் இப்போ பெற்றிருக்குது. ஸோ தளபதி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரா, அங்கே வந்து ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் வந்து சேர போகிறாங்களா, இணைய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இது மூலமாக எழும்பப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட வந்து தளபதி அவர்கள் வந்து இணைவாரா அப்படிங்கிறதும் யோசிக்க வைக்குது. ஸோ கூட்டணி வந்து மிக பிரம்மாண்டமாக அமைய போகுதா, இல்லை வந்து தளபதி தலைமையில் கூட்டணி அமைய போகுதா, இல்லை 4 முனை போட்டி நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இப்போ ஏற்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படிங்கிறதான். ஸோ டிசம்பர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்க தான் செய்யும். ஏன்னா டிசம்பர் மந்த் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த கூட்டணி அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்குமே வந்து அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.